வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான வரைபடத்தை பத்தி ஆழமா பேச போறோம். நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்டதுதான். ஆமா. இது ஜோதிடத்துல கிரகங்களோட வலிமை, அதோட உறவு முறைகள் பத்தின ஒரு வழிகாட்டி. சரி. ஆனா பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஜோதிடம்ங்கிறது வெறும் நல்லது கெட்டதுன்னு முத்திர குத்துறது தானா? இல்ல நம்மளோட வளர்ச்சிக்கு வழிகாட்டுற ஒரு வரைபடமா? மிக அருமையான கேள்வி. அதுதான் அந்த விவாதத்தோட மையமே. அப்போ இத பத்தி நாம விரிவா அலசலாமா? கண்டிப்பா. இந்த வரைபடம் வெறும் விதிகள சொல்லல, கிரகங்களோட பலம்ங்கிறதுல ஒரு வாழ்க்கை பாடமே இருக்குன்னு இது காட்டுது. இது ஜாதகத்தை பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, நம்மள நாமே புரிஞ்சுக்க ஒரு திறவுகோல். சரியா சொன்னீங்க. சரி, அப்போ நாம அந்த வலிமை நிலைகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். உச்சம், நட்பு, பகை, நீசம்னு 4 நிலை இருக்கு. ம், குடுத்திருக்காங்க. முதல்ல உச்சம். இதுக்கு 1.5 பங்கு நற்பலன்னு இருக்கு. அது எப்படி அதோட இயல்பான சக்தியை விட அதிகமா இருக்கு? நல்ல கேள்வி. உச்சம்னா முழுமையான சக்தி. ஒரு கிரகம் அதோட முழுமையான சக்தியோட பெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறது. ஓகே. ஒரு ராஜா அவரோட சிம்மாசனத்துல உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அவருக்கு அங்கே முழு அதிகாரம், எல்லா வசதியும் இருக்கும். அதனாலதான் தன்னோட இயல்பான ஒரு பங்கு பலனை விட அதிகமா ஒரு போனஸோட சேர்த்து 1.5 பங்கு பலனை கொடுக்குது. ஆஹா, போனஸோட சேர்த்து? ஆமா. உதாரணத்துக்கு செவ்வாய் மகரத்துல உச்சமானா அந்த தைரியம் வெறும் வீரமா இல்லாம ஒரு கட்டமைக்கப்பட்ட ஆற்றலா வெளிப்படும். புரியுது. அப்போ அது வெறும் சக்தி இல்ல, அந்த சக்தி ரொம்ப சரியா வெளிப்படுற ஒரு சூழல். அப்போ அடுத்த நிலை நட்பு. அது ஒரு பங்கு பலன். நட்புங்கிறது சிம்பிள். ஒரு கிரகம் அதோட நண்பரோட வீட்ல இருக்கிறது. ம். நீங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனா எப்படி ஒரு கம்ஃபர்ட்டா சந்தோஷமா இருப்பீங்களோ அது மாதிரி தான். எந்த பிரஷரும் இருக்காது. ஆமா. அதனால அந்த கிரகம் தன்னோட இயல்பான குணங்களை முழுமையான ஒரு பங்கு பலனை எந்த தடையும் இல்லாம வெளிப்படுத்தும். போனஸ் இல்ல, ஆனா பவர் லாஸும் இல்ல. சரி சரி. இது ஒரு படிநிலை மாதிரி தெரியுது. உச்சம்னா சிம்மாசனம், நட்புனா நண்பரோட வீடு. இப்போ கீழே இறங்கி சவாலான இடங்களுக்கு வருவோம். பகை. ஆமா. பேர்லயே ஒரு மாதிரி இருக்கே. இதுல பலன் குறையுமா இல்ல வேற சிக்கல் இருக்கா? நீங்க கேக்குறது சரிதான். பகைங்கிறது வெறும் பலம் குறையறது மட்டும் இல்ல. அப்படியா? ஒரு கிரகம் அதோட எதிரியோட வீட்ல இருக்கிறது. ஒரு விரோதியோட கோட்டைக்குள்ள மாட்டி. ஓ, மாட்டிக்கிட்ட மாதிரி. ஆமா. அங்க அதால சுதந்திரமா செயல்பட முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் வெறும் 1/4 பங்கு பலன்தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அதோட விளைவு. தடைகள், தாமதங்கள், அப்புறம் அந்த கிரகத்தோட விஷயங்களுக்காக ஒருத்தர் ரொம்ப போராட வேண்டியிருக்கும். ஓகே. அப்போ பலன் கிடைக்காதுன்னு சொல்லல, ஆனா அதுக்கான உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி. சரி, அப்போ கடைசி இடம் நீசம். டெபிலிட்டேஷன். இங்க 1/8 பங்கு